பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 20வது சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ரேமா வார்த்தையாய் சொல்லுகிறார், உங்கள் அழைப்பு முறிந்து விழுகிற அழைப்பு அல்ல, எழுந்து நிமிர்ந்து நிற்கிற அழைப்பு என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க குடும்பங்கள்ல எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார். நீங்கள் வேலை பார்க்கிற இடங்கள்ல எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார். ஸ்தோத்திரம். உங்களுடைய கையின் பிரயாசத்துல எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் உங்களை ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார். ஸ்தோத்திரம். உங்க ஸ்டடீஸ்ல, நீங்க போற காலேஜ்ல, ஸ்கூல்ல, ஸ்தோத்திரம், எல்லா இடங்களிலும் அவனுக்கு முன்னே கர்த்தர் உன்னை முறிந்து போவதற்கு விடுவது கிடையாது. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. இதுதான் உங்க காலிங், இதுதான் உங்க அழைப்பு. மறுபடியும் சொல்லுங்க, என் அழைப்பு ஸ்தோத்திரம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிற அழைப்பு. நான் முறிந்து போக மாட்டேன், என் பிள்ளைகள் முறிந்து போக மாட்டாங்க. பிரைஸ் காட். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் மனம் முறிவு அடைவதில்லை. காரணம், எங்க அழைப்பு முறிந்து போகிற அழைப்பு அல்ல, எங்கள் அழைப்பு எழுந்து நிமிர்ந்து நிற்கிற அழைப்பு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஒருவேளை சில வியாதிக்கு முன்னே, சில கடன் பிரச்சனைக்கு முன்னே, சில கட்டுகளுக்கு முன்னே, சில சாபத்திற்கு முன்னே இதுவரை உங்களால் நிற்க முடியாமல் முறிந்து கீழே விழுந்திருக்கலாம். சில போராட்ட ஃபேஸ் பண்ண முடியாம, சில தோல்விகள் வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒருவேளை நம் கீழே முறிந்து விழுந்த நாட்கள் கடந்த நாட்களாய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீங்கள் முறிந்து விழுவது கிடையாது, நான் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். உங்க கையின் பிரயாசம் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறது. உங்க சரீர சுகம் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறது. உங்க வீடு, உங்க சந்ததி, உங்க ஆஸ்தி, ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளை ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லி அப்படியே அறிக்கை பண்ணுங்க. நீங்க கன்ஃபஸ் பண்ண இந்த வார்த்தையின் வல்லமை ஸ்தோத்திரம், நீங்கள் முறிந்து விழுந்த அதே இடத்துல ஆண்டவர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், வசனத்தை பேசுங்கள், வசனத்தை அறிக்கை செய்யுங்கள். வசனம் உங்களை வாழ வைக்கும். இந்த வசனம் உங்களுக்கு கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்பினுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றதான். அந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். கர்த்தர் உங்களை யோசேப்பின் அரிக்கட்டாய் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்க அரிக்கட்டு நிமிர்ந்து தான் நிற்கும், எழுந்து தான் நிற்கும். அது ஒரு நாள் முறிந்து விழாது. அது பார்வோனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு முன்னே முறிந்து போவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் அவர் விடுவது கிடையாது. பிரைஸ் காட். பேதுரு விழுந்த இடத்துல பேதுருவை கர்த்தர் தூக்கி அதே தண்ணியில நிற்க வைத்தார், நடக்க வைத்தார். சபையே, தேவ பிள்ளையே, முறிந்து போன நிலைமைக்கு சில முடிவை நான் ஏற்படுத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். குடும்ப வாழ்க்கையில முறிந்து போன நிலைமையில இருக்கிறீங்களா? வேலையில முறிந்து போன நிலைமையில இருக்கிறீங்களா? கையின் பிரயாசம், பினான்சியல்ல நிறைய கடன் பிரச்சனையில சிக்கி முறிந்து போன நிலைமையில இருக்கிறீங்களா? முறிந்து போன ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. நீங்கள் முறிந்து போன ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். பிரைஸ் காட். நீங்கள் ஒண்ணுதான் செய்யணும், அவரை குறித்தே மேன்மை பாராட்டு. பிரைஸ் காட். எப்பொழுது நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள், எந்த ஒரு மனுஷன், எந்த குடும்பம் இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறதோ, தன்னுடைய ஞானம், தன்னுடைய பணம், தன்னுடைய பதவி, தன்னுடைய நாலேஜ், தன்னுடைய ஜாதி பெருமை அப்படி அல்ல,
என்னை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. எந்த ஒருத்தன் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறானோ, ஆண்டவரை ஆராதிக்கிறானோ, ஆண்டவரை துதிக்கிறானோ, அவனை கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிறார். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். இரவும் பகலும் அவரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவரை ஆராதியுங்கள். அவரை புகழ்ந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துங்கள். அவரை துதிக்க துதிக்க, செபிக்க செபிக்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்த மகிமையை அழகாய் கொடுக்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தினால முறிந்து போன ஒவ்வொரு பகுதியின் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. முறிந்து போன ஒவ்வொரு இடத்திலெல்லாம் என் ஜனங்கள் மறுபடியும் யோசேப்பின் அரிக்கட்டாய் நிற்பார்களாக. எஸ் லார்ட், பேதுரு எழுந்து நிற்பது போல என் ஜனங்கள் எழுந்து நிற்பார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு அசைவு உண்டாகட்டும். முறிந்து போன பகுதியெல்லாம் மறுபடியும் உயிர் பெற்று எழும்பட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். முறிந்து போன பகுதியெல்லாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.